புத்தரோட சிலைகள்ல அவரோட தலைமுடி ஏன் சுருள் சுருளா இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது உண்மையா தலைமுடியே கிடையாது. அதுக்கு பின்னணியில ஒரு நிகழ்ச்சியான கதை இருக்கு. அது என்னன்னு பார்த்தரலாமா? புத்தர் ஒரு தடவை காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு மரத்தடியில உட்காந்து ஆழமான தியானத்துக்கு போறாரு. அது கோடை காலங்கிறனால பயங்கரமான வெயில் இருந்தது. புத்தர் தியானத்துல எவ்வளவு ஆழமா இருந்தார்னா, சுட்டெரிக்கிற வெயில் அவர் தலையை தாக்குறது கூட அவர் உணரல. அந்த சமயம் தரை வழியா ஒரு நத்தை ஊர்ந்து போயிட்டு இருந்தது. புத்தர் தலையில வெயில் நேரடியா படுறதையும் அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதையும் அது தெரிஞ்சிருந்தது. புத்தரோட தியானத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்ச அந்த நத்தை மெதுவா ஊர்ந்து போய் அவரோட தலையில ஏறி அமர்ந்துக்குச்சு. நத்தையோட உடல் குளிர்ச்சியாகவும் ஈரப்பதமாகவும் இருந்ததால அது புத்தரோட தலையை சூரிய வெப்பத்துல இருந்து பாதுகாத்துச்சு. இதை பார்த்த மற்ற 107 நத்தைகளும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்று ஊர்ந்து போய் புத்தரோட தலை முழுவதையும் மூடிக்குச்சு. மொத்தம் 108 நத்தைகள் அவரோட தலையில இருந்ததாம். அந்த நத்தைகளோட தியாகத்தை நினைவு கூர்ற வகையில தான் இன்னைக்கும் புத்தர் சிலையில அவரோட தலைமுடி சுருள் சுருளா நத்தைகள் அமர்ந்திருக்க மாதிரி அமைப்புல வடிவமைக்கப்படுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு